ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு techcubers. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் OLL பற்றி சொல்ல போகிறோம். ஸோ OLLனா இந்த ஓரியன்டேஷன் ஆஃப் லாஸ்ட் லேயர். அப்போ இந்த எல்லோ கலர் வந்து சால்வ் பண்ணுறது அண்ட் இதுக்கு வந்து ஒரு 7 அல்காரிதம் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ நம்ம எப்போ இந்த 2 லேயர் முடிக்கிறோமோ நெக்ஸ்ட் நமக்கு என்ன வரும்னா இந்த மாதிரி டாட் கேஸ் வரலாம். ஸோ லைன் எல் இல்லைன்னா வந்து ப்ளஸ் இந்த மாதிரி கேசஸ் எல்லாம் இருக்குது. இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரூரஃப் ஃபர்எஃப் அப்படின்னு 2 ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த 2 ஃபார்முலா தான் ஃபஸ்ட்டு வந்து யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃப்ரூரஃப் யூஸ் பண்ணணும். ஸோ ஃபேஸ் RU R ப்ரைம் U ப்ரைம் ஃபேஸ் ப்ரைம். ஸோ இதை பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 எட்ஜி சேர்ந்துருக்கும். ஸோ இதை வந்து உங்களோட லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ இது இன்வெர்டட் எல் மாதிரி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணுன்னா நம்மளோட இன்னொரு ஃபார்முலா ஃபார் ஆர்ஃபுன்னு இருக்கும். ஸோ ஃபேஸ் U R U ப்ரைம் R ப்ரைம் ஃபேஸ் ப்ரைம். ஸோ இந்த மாதிரி பண்ண பிறகு தான் நமக்கு வந்து கிராஸ் சால்வ் ஆகிருக்கும். ஸோ கிராஸ் சால்வ் ஆன பிறகு தான் நமக்கு வந்து அந்த 7 கேசஸ் வரும். ஸோ இந்த 7 கேசஸில் ஒவ்வொரு கேஸையும் வரிசையாக சொல்கிறேன். ஸோ அந்த OLL ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா இந்த கேஸ் தான். ஸோ இது வந்து பார்க்க எப்படி இருக்குன்னா ஃபிஷ் மாதிரி இருக்கும், பிகாஸ் இங்கே வந்து கிராஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா இது வந்து ஒரு ஃபிஷ்ஷோட பாடி அண்ட் இதோட டெய்ல் மாதிரி இருக்கும். ஸோ இந்த கேஸ் தான் வந்து ஈஸியான கேஸ். அண்ட் இதை எப்படி நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா ஸோ கிராஸ் அண்ட் இந்த சால்வோட எல்லோ வந்து உங்களோட லெஃப்டில் பாட்டமில் இருக்கணும். அண்ட் இந்த சைடில் இருக்க எல்லோஸோட இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா ஸோ இந்த பாருங்கள் ஃப்ரண்ட்டில் இருக்குது. இந்த எல்லோ வந்து ஃப்ரண்ட் சைடு, ஸோ இது உங்கள் ரைட் சைடு, இது உங்களோட பேக் சைடில் இருக்குது. ஸோ இதை ஐடென்டிஃபை பண்ண பிறகு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய ஃபார்முலா என்னன்னா R U R ப்ரைம் U R U U R ப்ரைம். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நீங்கள் இந்த கேஸை முடிச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து செகண்ட் கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த கேஸும் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கேஸ் மாதிரியே ஒரு ஃபிஷ் தான். பட் இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னால் மொதல் கேஸில் எல்லோ இந்த இடத்துல இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இருக்கும். ஸோ இது அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக இங்கே இருக்குது. ஸோ இதே மாதிரி எல்லா இடத்துலையும் ஷிஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி ஷிஃப்டாக இருக்க இந்த கேஸ் வந்து அதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட். பட் இதுக்கு எப்படி நம்ம அல்காரிதம் யூஸ் பண்ணலான்னா ஸோ இந்த ஹெட்டை இங்கே வைக்கக்கூடாது, நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு கொண்டு வரணும். ஸோ 1 2 இங்கே கொண்டு வந்துட்டு ஸோ இப்போ இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுங்கள். R U2 R ப்ரைம் U ப்ரைம் R U ப்ரைம் R ப்ரைம். ஸோ இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணால் இந்த கேஸும் சால்வ்டு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் OLL கேஸ் பார்த்தீங்கன்னா கிராஸ் சால்வ் ஆகிருக்கும். அப்புறம் இந்த சுற்றி இருக்க எல்லோலாம் எப்படி இருக்குன்னா ஸோ இங்கே ஒன்று, ஸோ இங்கே 2 சைடு ஒன்று இருக்கும், ஸோ இங்கே ஒன்று இருக்கும். ஸோ இது எப்படி இருக்குன்னா ஒன் சைடு வந்து ஒரு ஹெட்லைட் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும், அதாவது 2 இது. ஸோ இந்த கேஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. R U2 R2 U ப்ரைம் R2 U ப்ரைம், திருப்பி ஒரு R2 ஒரு U2 ஒரு R. ஸோ கிராஸ்லேயே வந்து நெக்ஸ்ட் கேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். ஏன்னா 2 சைடு வந்தும் இந்த ஹெட்லைட் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம்னா இந்த ஹெட்லைட் வந்து உங்களை ஃபேஸ் பண்ணுற மாதிரி ஒரு சைடு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். R U2 R ப்ரைம் U ப்ரைம் R U R ப்ரைம் U ப்ரைம் R U ப்ரைம் R ப்ரைம். ஸோ இந்த அல்காரிதம் அவ்வளோதான். வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேஸ் எப்படின்னா இந்த கிராஸோட சேர்த்து 2 கார்னரும் சால்வ் ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலான்னா ஓகே, இந்த கேஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறதுனா எல்லோலாம் மேலே சால்வ் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ரைட் சைடில் ஒன்று லெஃப்ட் சைடில் ஒன்று சால்வ் ஆகிருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா இந்த ரைட் சைடு இருக்குல்ல, அதாவது இந்த ரைட் சைடு இதை வந்து உங்கள் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கணும். ஃப்ரண்ட்டில் வச்சுட்டு இந்த அல்காரிதம் யூஸ் பண்ணுங்கள். அதாவது இந்த 2 லேயர் நீங்கள் வந்து R U அப்புறம் இந்த ஒரு லேயர் மட்டும் R ப்ரைம் அப்புறம் U ப்ரைம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த 2 லேயரையும் கீழே கொண்டு வர்றோம்.
ஸோ ஃபேஸ் இப்போ என்ன பண்ணுறோம், ஃபேஸ் பண்ணுறோம், ஒரு ஆர், அப்புறம் இப்போ பழையபடி கொண்டு போகிறோம், அப்புறம் ஒரு ஃபேஸ் ஃப்ரேம். ஸோ இந்த அல்காரிதம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கேஸ் அண்ட் இப்போ இந்த நெக்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா பார்த்த மாதிரியே 2 கார்னர் வந்து சால்வ் ஆயிருக்கும். பட் முதல்ல வந்து இங்கே சால்வ் ஆயிருந்துச்சு, பட் இது வந்து ஆப்போசிட் கார்னர்ஸாக இருக்குது. அப்புறம் இந்த கேஸ்க்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணுறது எப்படின்னா, இந்த எல்லோ கலர்ஸ் வந்து இந்த மாதிரி இருக்கும். அதாவது உங்கள் ஃப்ரண்ட் சைடில் ஒன்று இருக்கும், ரைட் சைடில் ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் எப்படி வச்சுக்கணும்னா, இந்த ரைட் சைடில் இருக்கிறது உங்களை ஃபேஸ் பண்ணணும். ஸோ இதை லெஃப்ட்டில் வச்சுக்கோங்க. இப்படி வச்சுக்கிட்டு இப்போ நான் காட்டுற அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா இதை சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபேஸ் ப்ரைம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபேஸ் ப்ரைம் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஆர் 2 லேயர். ஸோ 2 லேயரை வந்து ஆர், யூ, ஆர் ப்ரைம் இந்த ஒரு லேயர் மட்டும், அப்புறம் யூ ப்ரைம், அப்புறம் திருப்பி என்ன பண்ணணும்னா இந்த 2 லேயரும் ஆர் மூவ் பண்ணி ஃபேஸ், அப்புறம் இந்த லேயர் மட்டும் ஆர். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஃபைனலாக இப்போ இந்த கேஸ் தான். ஸோ இது வந்து இதே மாதிரி தான் 2 கார்னர் சால்வ் இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் வந்து ஹெட்லைட் மாதிரி இருக்கும். ஓகே, இதை எப்படி பண்ணலான்னா R2, நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இந்த டி லேயர். ஸோ ஒரு டி மூவ், அப்புறம் இந்த R டேஷ், நெக்ஸ்ட் வந்து ஒரு U2, தென் ஒரு R, தென் இந்த கொண்டு வந்த லேயரை திருப்பி கொண்டு போங்க. ஸோ டிக்கு ஆப்போசிட் மூவ், நெக்ஸ்ட் வந்து R டேஷ். ஸோ இந்த இடத்துல ஒரு பீஸ் இருக்குது, U2, R ப்ரைம். ஸோ இந்த அல்காரிதம் ஓகே. ஸோ ப்ராக்டிஸாக ரொம்ப முக்கியமே. எப்போவுமே அல்காரிதம் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க, இல்லை ஏதாவது ஒரு ஆப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை பார்த்து நீங்கள் ஒவ்வொரு மூமெண்ட்டையும் வந்து பண்ணணும். ஸோ அந்த மூமெண்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு சீக்வன்ஸியலாக வந்து அதை யோசிக்க ஆரம்பிக்கணும். அப்புறம் திருப்பி அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ஃபார்முலாவை வந்து பார்க்காம எப்படி செய்யலாம், இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி தான் இந்த அல்காரிதம் வந்து உங்களால் மாஸ்டர் பண்ண முடியும். ஸோ இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு டேக்அவே இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஓஎல்எல் தெரிஞ்சுக்கிறதுனால உங்களோட டைம் வந்து ரியலி ஒரு 5 to 7 செகண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக குறையும். ஏன்னா இதுக்கு முன்னாடி உள்ள நீங்கள் யூஸ் பண்ண மெத்தட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுக்கு அடுத்த செட்டு தான் வந்து PLL செட்டு. ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எல்லோ லேயர்லாம் சால்வ் பண்ணிட்டேன்னா எனக்கு நெக்ஸ்ட் இருக்க போகிறது வந்து இந்த பெர்முடேஷன்ஸ் மட்டும்தான். ஸோ அதுக்கு வந்து ஈஸியான ஒரு 2-3 அல்காரிதம் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து மேக்ஸிமம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி பேசிக்கான பில்டிங் பிளாக்ஸை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நீங்கள் வந்து ஃபுல் CFOP கற்றுக்கிற ஸ்டெப்பில் இறங்கலாம். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதே வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 30 செகண்ட்ஸ்குள்ளே வந்து உங்களை சால்வ் பண்ண வைக்கும். அண்ட் இதுக்கு வந்து பியூராக வந்து ப்ராக்டிஸ் தேவை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம அவ்வளோதான் பார்க்குறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எப்போவுமே எந்த டவுட்னாலும் என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ ஐ விட் தேர். ஸோ இந்த அல்காரிதமோட லிஸ்ட்டை வந்து நான் வீடியோட எண்டில் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.